புராணங்களின்படி இவருக்கு இன்னொரு கதையும் உண்டு. முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்னும் அசுரன் தேவலோகத்தையே ஆட்சி புரிய வேண்டும், எனக்கு சிவனாலும் விஷ்ணுவாலும் அழிவு ஏற்படக்கூடாது என்று பிரம்மனிடம் வேண்டி வரம் பெற்றான். பின் தேவர்களையும் மக்களையும் வதைத்து இடையூறு செய்து வந்தான். அந்த அசுரனிடம் இருந்து தங்களை காக்கும்படி அன்னை பராசக்தியை அனைவரும் வேண்டினர். பின் பார்வதி அம்மன் காத்தாயி என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். அசுரனை அழிக்க காத்தாயி அம்மன் லாடமுனி, முத்துமுனி, செம்முனி, கருமுனி, கும்பமுனி, வால்முனி, சட்டைமுனி என்று 7 முனிகளை உருவாக்கினார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த காசுரனை அடக்கி வதம் செய்தார்கள். பின்னர் முனிகள் அனைவரும் ஒரே வடிவமாக கலியுகத்தில் மக்களை காப்பதற்காக பூமிக்கு வந்தனர்.